நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 24. Acts chapter 20 verse 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் பவுலடியாரால சொல்லப்பட்டிருக்கு. பவுலடியார் ஊழியத்துல எவ்வளவு முனைப்போடு செயல்பட்டிருக்கிறாருங்கிறத நம்ம பல்வேறு வேத பகுதிகளை கொண்டு பார்த்திருக்கிறோம். அந்தபடியாக பவுலடியார் இந்த வசனத்துல என்ன குறிப்பிடுறாரு? ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இந்தபடியாக சொல்லும் போது இதற்கு முன்பாக அவர் சில பாடுகளை குறித்து சொல்லியிருக்கணும் இல்லையா? அது குறித்து இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்க்கும் போதே புரியும். அப்படியாக இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அவருடைய ஆவியில கட்டுண்டவராக எருசலேமுக்கு போறதாகவும் அங்க என்ன நேருன்னு அவர் அறியாமல் இருக்கிறதாகவும் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியாக அவர் ஊழியத்திற்கு செல்லுகிற பாதைகள் எல்லாம் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறதுங்கிறத அவர் நன்றாக அறிந்தவராக இருக்கிறாரு. அதை அறிந்தும் அவர் ஒன்றையும் குறித்து கவலைப்படுங்கிறது தான் இந்த வசனத்துடைய துவக்கத்துல சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய பிராணனையும் அவர் அருமையாக என்னன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் இதை இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல எடுத்துட்டோம்னா கூட, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. அந்த நாட்கள்ல ஊழியம் செய்தவர்களுக்கு ரோம அரசு கடினமான தண்டனைகளை வழங்கினது. அப்படியான தண்டனைகளை கொடுத்து அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் பவுலடியார் அறிந்தவராகவே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு சாவு ஆதாயம்னு சொல்றாரு. ஏன்னா அவர் கிறிஸ்துவையே ஜீவனாக கருதுகிறாரு. அந்தபடியாக அவர் வாழும் நாட்கள்ல அவர் தனக்கு நியமித்த பணிக்காக சரியாக ஓடுகிறாரு. அதனால்தான் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததையும் சொல்லியிருக்காரு இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு. அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்துல மேற்படியா சொல்றாரு, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதையும் அவர் பல்வேறு வசனங்கள்ல சொல்லியிருக்கிறத நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படியாக தான் பெற்ற ஊழியத்தை சரியாக நிறைவேற்ற விரும்புகிறதே பவுலடியாருடைய குறிக்கோளாக இருக்கு. இந்த மாதிரியான ஊழியக்காரர்கள் தங்களுடைய உயிருக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாம தேவன் நியமித்த ஊழியத்தை சரியாக செய்து முடிக்கணுங்கிறதுலயே முனைப்பா இருக்கிறாங்க. இந்தபடியான ஊழியத்தை யார் செய்து கொண்டிருக்கிறாங்க? அந்த நாட்கள்ல இருந்து மிஷனரி ஊழியம் செய்கிறவர்கள் இப்படியான ஒரு ஆயத்தத்தோட இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய நாட்டுக்கே அநேக கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க. சிலருக்கு எவ்வளவு துயரமான முடிவு நேர்ந்திருக்குங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அவங்க தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுட்டு தங்களுடைய உடைமைகளையும் மக்களுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தி அவர்களுடைய உயிரையும் பொருட்டாக கருதாம இருந்திருக்கிறாங்க. இப்படியாக தங்களுடைய உடைமையும் உயிரையும் ஒரு பொருட்டாக கருதாம அநேகருக்கு தன்னலமற்ற சேவை செய்திருக்கிறாங்க. தேவ அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட மிஷனரி ஊழியர்கள் அநேக இடத்துக்கு போறாங்க. பல பேர் தங்களுடைய குடும்பங்களை விட்டுட்டு ரிமோட் வில்லேஜஸ்ல போயிட்டு ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கிறாங்க. அப்படி யாரும் அறியாத இடங்களுக்கு கூட போய் ஊழியத்தை செய்யும் போது அவங்களுக்கு என்ன நேரிடுங்கிறத அறியாம இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதை ஒரு பொருட்டா கருதல. அவங்க எத்தனை மக்களை தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்த முடியுங்கிறதே பார்த்திருக்கிறாங்க. அப்படியாக உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை எவ்வளவாக நாம மதிக்கணும். இன்றைக்கு சிலர் ஊழியம்ங்கிற பேர்ல அவங்களுக்கு கம்ஃபர்டான நிலையிலிருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற மதிப்பை கூட மிஷனரி ஊழியங்களுக்கு சில நேரங்களில் கொடுக்கறது இல்ல. சில மிஷனரியோட வாழ்வு எவ்வளவு கடினமா இருக்குன்னு பல டாக்குமெண்ட்ரி கூட எடுத்திருக்கிறாங்க. அப்படியாக அவங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் விட்டுட்டு அவங்க தனக்கான உடைமைகளையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி அவர்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக முனைப்போடு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்தபடியான ஊழியர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல எவ்வளவு பெரிய இடம்
இடம் இருக்கும். அது நம்மால நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படியான பரிசுத்தவான்களே இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியர்களாக மாறுவதற்கு நமக்கு தைரியம் இருக்கா? நம்முடைய உயிரையும் பொருட்படுத்தாம தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கும் அநேக கட்டுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து வரும்போதும் அதை பொருட்படுத்தாம தேவனுக்காக நிலைத்திருக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறாங்க? அப்படியாக இந்த நாட்கள்ல தயாராகிறவங்களும் சிலர் இருக்கிறாங்க. அந்தபடியான ஊழியக்காரர்களுக்கு நாம ஜெபிக்கணும், அவர்களுக்கான உதவிகளை செய்யணும். இதையெல்லாம் நாம செய்யறோமா? அந்த நாட்கள்ல பவுலடியாரை போல இந்தபடியா அநேகர் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஊழியத்தை பார்க்கும்போது நம்முடைய ஊழியம் எம்மாத்திரம் இருக்கு? இதையெல்லாம் அறிந்து கொண்டு தேவனுக்காக முனைப்போடு செயல்படவும் இந்தபடியான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அந்தபடியான ஊழியக்காரராகவும் அப்படியான ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும் அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல பவுலடியாரை போன்ற ஊழியக்காரர்கள் அவங்களுடைய ஊழிய பாதைகள்ல அநேக கட்டுகளும் உபத்திரவங்களும் வருங்கிறத அறிந்திருந்தாலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாம, அதை ஒன்றையும் குறித்து கவலைப்படாம நீர் நியமத்த ஊழியத்தை சரியாக நிறைவேற்றணுங்கிறதையே குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க தகப்பனே. அப்படியான ஊழியக்காரர்களாக இந்த நாட்களிலும் அநேக மிஷனரிமார்கள் தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாம தங்களுடைய குடும்பத்தையும் சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு கடினமான சூழ்நிலைகளையும் உமக்காக நிற்கிறாங்க தகப்பனே. அந்தபடியான ஊழியர்களை இந்த நாள்ல உம்முடைய கரங்கள்ல கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாய் நீர் நியமித்த ஊழியத்தை செய்ய வைராகியம் கொண்டு உம்முடைய சித்தம் செய்கிற ஊழியக்காரர்களை தேவரீர் நடத்தியர்லுங்க ராஜா. அவங்களை காத்து கொள்ளுங்க தகப்பனே. அவருடைய குடும்பத்தின் தேவைகளை தேவரீர் சந்திக்க போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அவருடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய ஊழியம் ஜெயமாக இருக்கவும் தேவரீர் துணை செய்யுங்கப்பா. அதே போல இந்தபடியான ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவரீர் ஏற்று நடத்துங்க ராஜா. அப்படியே நீங்க செய்ய போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.